வெல்கம் டு ஆக பிரமாதம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் இன்னொரு சூப்பரான ப்ராஜெக்டோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம்லேண்டு ப்ராஜெக்டு, அதுவும் தென்னை விவசாய நிலம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டு, அதுவும் பார்த்திங்கன்னா ஆன் ரோடு ப்ராஜெக்டு. இதுதான் இந்த வாரத்தோடைய ஸ்பெஷல். ஒரு சூப்பரான ப்ராஜெக்டு, அதுவும் சூப்பரான ரேட்டில். ப்ராஜெக்டை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நாங்கள் சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு புரியும். ஓகே, வாங்க ப்ராஜெக்டுக்குள்ளே போகலாம். மொத்தம் 4.36 ஏக்கரில் ஒரு சூப்பரான அழகான ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தான் இது. இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாமரங்கள் ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் ஆல்ரெடி சூப்பராக வளர்ந்து ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு மனையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மரங்கள் இருக்குது. இந்த லேண்டோட பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு புஞ்சை லேண்டுங்க இது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். சாதாரணமாக நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டுனாலே நஞ்சை தான் இருக்கும். இது புஞ்சை லேண்டு. ஸோ அதனால் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் இது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன் ஃப்யூச்சரில் இம்மீடியட்டாக நீங்கள் அப்ரூவல் போகணும் அப்படின்னா போகலாம். இப்போ நஞ்சையில் வாங்கினா நஞ்சையிலேருந்து புஞ்சை கன்வர்ஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம அப்ரூவல் வாங்க முடியும். பட் இது ஆல்ரெடி புஞ்சையாகவே இருக்கிறதுனால நீங்கள் அப்ரூவல் வாங்கினா ஈஸியாக அப்ரூவல் வாங்கி இன் ஃப்யூச்சரில் நீங்கள் அது ரெசிடென்ஷியல் பிளாட்டாக விற்க முடியுன்றது தான். அதனால் இப்போது இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான சைட்டு. ஸோ இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணி பூனி மாங்காடு அப்படின்றது தான் இந்த லொக்கேஷனுடைய பேர். ஸோ பூனி மாங்காடுன்றதுலேயே உங்களுக்கு மாங்கா அப்படின்ற ஒரு ஊர் பேர்லேயே வர்றதுனால, இதனால தான் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த மாமரங்கள் நிறையா இருந்திருக்கும். இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த மண் வளத்துக்கு மாமரங்களும் தென்னை மரங்களும் ரொம்ப சூப்பராக வருது. இப்போ பார்த்துட்ருக்கீங்க, இது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்டு. பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சைட்டு தான் இது. அதாவது பூனி மாங்காடுன்ற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு ஹார்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 700 மீட்டரில் 800 மீட்டரில் தான் இந்த சைட் இருக்குது. சைட் லொக்கேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனுங்க, டவுட்டே கிடையாது. ஸோ இங்கே நின்னாலே நமக்கு ஒரு பெரிய ரம்மியமான ஒரு சூழல் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் இதில் ஒரு ரெசார்ட் டைப்பில் வீக்கெண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கலாம். அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஆப்ஷன்ஸ் உள்ளே இருக்குது. ப்ளஸ் ஒரு போரும் உள்ளே போட்டிருக்காங்க. அதனால் வாட்டர் சப்ளை எல்லா மரத்துக்கும் வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இன்சைடில் உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குன்றது தான். ஸோ அதனால் சைட்டை நீங்கள் நேரில் பார்க்கும்போது நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கான்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஆர்ச் போட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கேட் போட்டு லாக் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் பாதுகாப்பு அம்சம் நமக்கு இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்கன்றது தான். ப்ளஸ் சுற்றி ஃபென்சிங்கும் பண்ணியிருக்கிறதுனால எந்த விதமான இடையூறுகளுக்கும் நமக்கு வராது நம்ம இடத்த பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்றது தான். இது டிஸ்டன்ஸு லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கோயம்பேடுலேருந்து சரியாக ஒரு 80 கிலோமீட்டருங்க இந்த சைட்டு. அவ்வளோ கரெக்டாக உங்களுக்கு அந்த கல்லே நீங்கள் பார்க்க முடியுன்றது தான். ஒரு 80 கிலோமீட்டர் வருது எக்ஸாக்டாக. ஸோ பூனி மாங்காடுன்றது லொக்கேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது திருத்தணியில் இருக்குது. திருத்தணி கோவிலேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 கிலோமீட்டர் வரும். ஸ்டேஷன்லேருந்து அதே டிஸ்டன்ஸு தான். பஸ் இருக்குங்க. பூனி மாங்காடுக்கே நேரடி பஸ் இருக்குது திருத்தணியில். ஸோ அங்கே நீங்கள் திருத்தணியில் ஏறினா கூட நம்மளுடைய பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஹார்ட்லி ஒரு 700 மீட்டர்ஸ் 800 மீட்டர்ஸில் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆக முடியுன்றது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைட்டு. 2வது மண்வளம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மண்வளங்க. எல்லா விதமான மரங்களும் செடிகளும் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மண்ணுங்க. ஸோ அதனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸாக பார்க்குறேன் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறேன்னு நினச்சாலும் சரி,
ஒரு சூப்பரான வந்து ஒரு லொக்கேஷன். இதில் மொத்தம் வந்து ஒரு 17 பிளாட் வருங்க. மொத்தம் 17 பிளாட் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு ரோடு கொடுத்துருக்கோம். ஸோ லெஃப்ட்டு ரைட்டுன்னு தான் உங்களுக்கு வந்து பிளாட் வந்து பிரியுது. ஸோ மொத்தம் ஒரு 17 பிளாட்டு. அந்த 17 பிளாட்டில் இப்போது நம்ம இந்த வீடியோ போடும்போதே நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதுனால 4 பிளாட் வந்து ஆல்ரெடி வந்து இதில் புக் ஆகிடுச்சு. இன்னும் வந்து ஒரு 13 பிளாட் வந்து இதில் அவைலபிள் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோடு மேலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 பிளாட் அவைலபிள் இருக்குங்க. நிறைய நண்பர்கள் வந்து லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பண்ணும்போதே எனக்கு ரோடு மேலே வந்து ப்ராஜெக்ட் வேணுன்றதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பேட் மெத்தட் தான். ஆன் ரோடு மேலேயே உங்களுக்கு ஒரு 6 பிளாட் அவைலபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கிடைக்கும். ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 126 ரூபாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு. 126ங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டோட சைஸ் வந்து ஒரு 9000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பட்ஜெட்டில் ஒரு 60% நீங்கள் கட்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து டைம் தராங்க. ஸோ இதுதான் இதோடைய ரேட்டு. புக்கிங் அட்வான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் வந்து புக்கிங் அட்வான்ஸு. நீங்கள் புக் பண்ணி 1 வீக்கில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் பட்டா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் புக் பண்ணி 15 நாளில் வந்து போகிறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். பட்டாக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை 15 நாள் நீங்கள் தாண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் பட்டா காஸ்ட்டும் நீங்கள் தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடைய காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000 ரூபா வரைக்கும் வருதுங்க. இதுதாங்க. ஸோ ஓவரால் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணுற அன்றைக்கே லீகல் டாக்குமெண்ட் கையில் வாங்கிக்கலாம். நீங்கள் புக்கிங் அட்வான்ஸ் கொடுக்குற அன்றைக்கே நமக்கு வந்து லீகல் டாக்குமெண்ட் வந்து கையில் வாங்கிக்கலான்றது தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சூப்பரான சைட்டுங்க, டவுட்டே கிடையாது. ஏன்னா இங்கே பக்கத்தில் உங்களுக்கு டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு வந்து பார்த்திங்கன்னா சதுரடி வந்து 350 ரூபா வரைக்கும் விற்றுட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு மண்வளத்தோடு நமக்கு கிடைக்குதுன்றது ஒரு சூப்பரான விஷயம். அதனால் இந்த மாதிரி சைட்டெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நேரில் வந்து பாருங்கள். நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கான்னு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து சைட் பிடிக்கும். சைட் பிடிச்சதுன்னா உங்களுடைய ஃபேவரட் ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.